எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி நம்ம கேட்போமா? பரிசுத்தம் கிருபை நிறந்த நல்ல ராஜாதி ராஜாவே, ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்கப்பா. என் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தில் தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதா எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆம். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி. பாத்திரம் என்பது நம்மளைத்தான் குடிக்கும். அந்த பாத்திரம் சரியான பாத்திரமா இருந்தா ஆண்டவர் நம்புவார். கணத்தினாலும் மகிமையாலும் ஆசீர்வாதத்தினாலும் என்ன பண்ணுவார்? நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமா, அந்த பாத்திரத்தை நிரப்புகிற ஆண்டவர். சோதனம் வாழ்க்கை வெறுமையாய் காணப்படலாம். ஆனா அந்த சங்கீதக்காரர் சொல்றான், மேல சொல்றான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவனோடு இருக்கும் இது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி. நமக்கு பிரச்சனை போராட்டங்கள் நெருங்குதுன்னா கர்த்தர் நமக்கு பந்தியை ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். நம்மளுக்கு போராட்டமே இல்லைன்னா அது வாழ்க்கை இருக்க. உலகத்துல நம்ம வாழ்கிற உலகத்துல போராட்டம் உண்டு சொல்லுது. உலகத்துல உபத்திரம் உண்டுதான் சொல்லுது. உபத்திரமே ஆமா, நீ இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டா அவனுக்கு உபத்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லல. வசனம் சொல்லுது, உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிகிற செய்கிற தேவன். நிரம்ப எதக்கூடிய ஆசீர்வாதம், உலகத்தினுடைய ஆசீர்வாதம் அல்ல, ஆவியானவர் கொடுக்கிற அந்த ஆவியின் நிரப்புதல், அந்த நிரம்பும்படியான அந்த பாத்திரத்தை ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா. எலியா பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமையினாலும் வரங்கனால நிரப்பப்பட்டிருந்தான். அவனிருந்து வல்லமை கடந்து பயங்கரமா தேவன் அற்புதங்களை 3 அவன் சொன்னா, எலியா சொன்னா மழை பெய்யுது, மழை நிற்குது. அவன் பின்பற்றிருந்தான் எலிசா, எலியானுடைய வேலைக்காரன் எலிசா என்ன பண்றான்? எப்படியாவது உம்மிடத்திலிருந்து இந்த வரம் எனக்கு 2 தனையா எனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு எலியா விடலை, தொடர்ந்து போராடுறான். இத்தனை பேர் சொல்றாங்க, எப்பெல்லாம் போகாதப்பா, பின்னாடி போகாப்பா, அங்கிட்டு 1000 பேர் நிற்கிறாங்க, தீர்க்கதரிசிங்க. ஆனாலும் இந்த எலியா எங்கே போனாலும் விடலை. அவன் கேட்குறான், உனக்கு என்னப்பா வேணும்? உம்மிடத்திலிருந்த வரம் எனக்கு 2 தனையாய் வர வேண்டும் என்று அவன் கேட்குறான். அரிதானதை கேட்டாய் அப்படின்னு பாருங்க. எனக்கு 4 வீடு 5 வீடு அப்படின்னு சொல்ல, உம்மிடத்து இந்த வரம் எனக்கு என்ன 2 மடங்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லு. அந்த சால்வையை முடிஞ்சுனா எலியா அதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறா. எலிசானுடைய சால்வை எலிசா மேலே விழுகிறது. இன்றைக்கு நீங்க ஆசையோடு கூட விருப்பத்தோடு கூட என்னையும் அப்படிப்பட்ட ஆவியினாலே நிரப்புங்க இயேசுவே. என் பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை சமானத்தால் நிரப்புங்க, சந்தோஷத்துல நிரப்புங்க. பரிசுத்தம் ஆவியினாலும் வல்லமினாலும் இயேசு கிறிஸ்துவை நிரப்பினார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்க. அந்த ஆவியின் தொடுதல், பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்பொழுது நீங்க பலனடைவீர்கள். இப்ப சாட்சியா இருக்கக்கூடிய அனுபவம். அப்ப நம்ம பாத்திரம் நிரம்பொழுது எலிசா பலத்த அற்புதங்களை செய்தான். எலியாவை காட்டில ஒரு அற்புதத்தை என்ன பண்ணாரு? அவர் செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அந்த சால்வை திருச்சி அடிமை எலியாவின் தேவன் எங்க இருக்கும்பொழுது யோர்தான் பயங்கரமா பிரியுது. பலத்த அற்புதங்களை எலிசா அந்த ஆவியை நிரப்புது. அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவரை கேட்கிற, ஆண்டவரே என் பாத்திரத்தை என்ன பண்ணுங்க? நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வெறுமையா இருக்கிற பாத்திரம், இருளாய் காணப்படுங்க வாழ்க்கை, அது வெளிச்சத்துக்கு தேவன் கொண்டு வருவார். மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவன். நிச்சயமாக இந்த சங்கீதக்காரன் தாவீதுனுடைய வாழ்க்கையிலே எதிரிகள் முன்னாடி அவன் தலையை நிமிர பண்ணி அவனுடைய சிங்காசனத்தை உயர்த்தின கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிரிகளுக்கும் விலக்கி நிச்சயமா உங்கள் தலையை நீங்கள் எப்பொழுது உங்க மெய்ப்பரா இயேசு இருக்கணும். ஆமா, அது வசனம் 23:1 கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்மளை மெய்க்கிறவர் யாரா இருக்கணும்? கர்த்தரா இருக்கணும். நம்மளை வளைக்கிறவர், நம்மளை வாழ வைக்கிறவர் இயேசு கிறிஸ்துவா. உங்க தலைவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கு. நம்முடைய தெய்வம் இயேசு கிறிஸ்துவா இருக்கும். அப்ப அதான் என்னை மேய்க்கிறவர். அதான் சொல்றான், தாவீது சொல்றான், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான். அவன் வாழ்க்கை அவரை பார்த்துனா வெறுமையா இருந்தது தோணாந்திரத்துல. ஆனால் அந்த சாமுவேல் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுகிறார் போய்.
தாவீது அபிஷேகம், ராஜா அபிஷேகம் பாத்திரத்தை நிரப்புகிறான். நிரம்பிய பெரிய ராஜாவாய் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இந்த பாத்திரத்தை நிரப்பின ஆண்டவர் உங்களை நிரப்புவார். எப்பொழுது ஆண்டவராக இயேசு உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது, யாரு கட்டாயப்படுத்துறதில்ல, விருப்பம் இருந்தால் உங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்க காலியான உங்க பாத்திரம் நிரப்பப்படும். தேவன் இயேசு கிறிஸ்து இலவசமாய் உங்களுக்கு தருகிறார். யாரும் எனக்கு கட்டாயமா உங்களுக்கு சொல்லலை. இயேசு கிறிஸ்து உங்க சொந்த ரட்சகனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க இருதயத்துல இலகும் வாழ்க்கையில இருக்க வெறுமையா இருக்கிறதா அது சரியா நல்ல பாத்திரம் மாற்றி நம்ம பாவங்களை மன்னிச்சு நல்ல வெளிச்சத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணுவார், நம்மளை ஆவியினால் நிரப்புகிற ஆண்டவர், ஆசுவாரத்தில் நிரப்புகிற ஆண்டவர். நிச்சயம் வாழ்க்கை அற்புதம் நடக்கும். தாவீதை உயர்த்தின ஆண்டவர் நிச்சயம் உங்களையும் வாழ்க்கையில நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி ஒழிய செய்வார். பரிசுத்த தேவன் நம்ம பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.